தேவன் உங்களை அலங்கரிக்க போகிறார். உடைந்த உங்களை அலங்கரிக்க பண்ணுகிறார். உடைந்த உங்களை தேவன் அலங்கரிக்க பண்ணுகிறார். என்னை அலங்கரிப்பார், உங்களை அலங்கரிப்பார், உங்கள் குடும்பத்தை அலங்கரிப்பார், உங்க பிள்ளைகளை அலங்கரிப்பார். தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை தேவன் திறக்கிறார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஏற்ற காலத்தில் உங்க தேசத்தில் மழை பெய்யும். டுடே ஏற்ற காலம் இன்னைக்கு. உபாகமம் 28:12 சொல்லுது, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கும். தேவன் என்னை எப்படி அலங்கரிக்கிறார்? என்னை பொக்கிஷமான வானத்தை திறந்து என்னை அலங்கரிக்கிறார். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் என்ன நான் கை வச்சாலும் அது ஆசீர்வாதமா மாறும். எதுல நான் கை வச்சாலும், எங்க தொட்டாலும், தொட்டுறதெல்லாம் ஆசீர்வாதம். நான் ஒரு வேலைக்கு பண்ணா அங்க ஆசீர்வாதம், நான் ஒரு பிசினஸ் பண்ண அங்க ஆசீர்வாதம், எனக்கு குழந்தை பிறந்தா அது ஆசீர்வாதம், நான் ஊழியத்தை தொடங்கினா அது ஆசீர்வாதம், நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அது ஆசீர்வாதம். நீ எதுல கை வைக்கிறியோ, நீங்க எதுல கை வைக்கிறீங்களோ, இன்னைக்கு இணைஞ்சிருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், எதில் நீங்கள் கை வைத்தாலும் சரி அதை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறேன் மகளே, உனக்குன்னு ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறேன். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியல்களை நான் உனக்கு தருவேன். கோரேசே, நான் உன்னை அனாயின்ட் பண்ணி இருக்கிறேன். இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், தேவன் உங்களை அபிஷேகித்து இருக்கிறார், தேவன் உங்களை அனாயின்ட் பண்ணி இருக்கிறார். அது ஸ்பெஷல் கோரேசுக்கு மட்டும், அது ஸ்பெஷலான என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும். தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பா. இன்னைக்கு எனக்கு திறக்குது, ஆரோக்கியம் திறக்குது, ஐஸ்வர்யம் திறக்குது, மகிழ்ச்சி திறக்குது. சுகதி பிரபாகரன் இயேசு நாமத்தில் இப்பொழுதே சுகர் உங்களை விட்டு மாறட்டும். ஆரோக்கியம் என்கிற வானம் திறக்கப்படட்டும். ஆரோக்கியம் என்கிற பொக்கிஷ சாலை திறக்கப்படுவதா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இன்னைக்கு கடன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை தேவன் திறந்திருக்கிறார். இனி நீங்க கடன்ல இருக்க முடியாது. தேவன் கடனை மாற்றுகிறார். நீ இனி கடன் வாங்க மாட்ட, நான் இனி கடன் வாங்க மாட்டேன். கொடுப்பேன், கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். வானம் திறக்கப்படுகிறது. வானத்தை தேவன் எனக்காக திறக்கிறார். எஸ், எனக்குள்ள அந்த ஆசீர்வாதம். வாங்க, ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா எனக்குள்ள இருக்கு. ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, உனக்குள்ள உன் சந்ததி, உனக்குள்ள ஆசீர்வாதம். இன்னைக்கு சொல்றாரு, தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறந்து என்னை அலங்கரிக்கிறார். எதுல நான் கை வச்சாலும் அது ஓஹோன்னு இருக்கும். எனக்காக இன்னைக்கு வானத்தை திறந்திருக்கிறார். அடுத்து திறந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீ சும்மா இருக்க மாட்டான், நிறைய பேருக்கு கொடுப்ப. இன்னைக்கு கொடுக்கறதுக்கு தான் காசு இல்லை, என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கே காசு இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மத்தவங்களை படிக்க வைக்கிற மாதிரி ஆண்டவர் உனக்கு வானத்தை திறக்க போகுது. ஓஹோன்னு வாழவீங்க. நீ பரம்புவாய். உன் சந்ததி பூமி தூளை போல் இருக்கும். நீ மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே பரம்புவாய். அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல, பரம்புவாய். பரம்புறதுனா என்ன தெரியுமா? பரம்புறதுனா என்ன? பரம்புறதுனா இப்ப நீங்க தண்ணி எப்படி ஊத்துனீங்கன்னா அது அப்படி பரம்பி போகுது பாருங்களேன், அதுதான் பரம்புறது. ஆண்டவர் சொல்லாரு, உன் ஆசீர்வாதம் அது சும்மா அங்கங்க இருக்காது, அது பரம்பரை மாதிரி தான் இருக்கும். உன் நன்மை அப்படிதான் இருக்கு. பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் சொல்றேன். இன்னைக்கு பொக்கிஷமாகிய வானத்தை திறந்து உங்களை எப்படி அலங்கரிக்கிறார்னா, உனக்குள்ள ரோசி சிஸ்டர் ஸ்ரீலங்கா, உங்களுக்குள்ள ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லு, உங்களுக்குள்ள இருக்குது. உங்களுக்குள்ள இருந்து அது புறப்படுது, பரம்புறது. உங்களுக்குள்ள இருந்து பரம்புது. உங்களுக்குள்ள இருந்து உங்களை பிள்ளைகளை பிடிக்கிறது, உங்களுக்குள்ள இருந்து உங்க கணவனை பிடிக்கிறது. உனக்குள் ஆதியாகமம் 28:14 சொல்லுது, உனக்குள்ள இருக்குது ஆபிரகாமே, உனக்குள்ள இருக்குது. இன்னைக்கு சொல்றாரு, ஆபிரகாமின் சந்ததிக்கு அது வருது. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும். திரும்ப சொல்ல, உனக்குள்ள ஆரோக்கியம் உன் சந்ததிக்குள்ள ஆரோக்கியம், உனக்குள்ள ஐஸ்வர்யம் உங்க சந்ததிக்குள்ள ஐஸ்வர்யம், உங்களுக்குள்ள மகிழ்ச்சி உங்க சந்ததிக்குள்ள மகிழ்ச்சி. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஒரு உயர்வு வருதுங்க. உங்க தலைமுறைகளுக்கு ஒரு உயர்வு வருகிறது. தேவன் சொல்லுகிறார், உன் தலைமுறைக்கு ஒரு உயர்வை வச்சிருக்கிறேன். அது உனக்குள்ள ஆரம்பிக்குது. தேவனோட உறவில் இருக்கிற ஆபிரகாம் இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. தேவனோட ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகளோட ஆரம்பிக்கிறது. எனக்குள் தேவன் அதை ஆரம்பிக்கிறார். பொக்கிஷ சாலை. இன்னைக்கு தேவன் அந்த பொக்கிஷ சாலை எனக்கு திறக்கிறாரு. இன்னைக்கு அது திறக்குது. எசேக்கியாட்ட ஒரு பொக்கிஷ சாலை இருக்குது. வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, கந்தவர்க்கம் இருக்குது, நல்ல பரிமள தைலம் எல்லாம் வச்சிருக்கிறான். தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் எல்லாவற்றையும் வச்சிருக்கிறான். ஒரு மனுஷனை இவ்வளவு வச்சிருக்கிறான். நேசித்த ஒரு மனுஷனை 2 ராஜாக்கள் 20:13 சொல்லுது, எசேக்கியா
பொக்கிஷ சாலை அனைத்தையும், அதுல என்ன இருக்கு பாருங்க, வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, கந்தவர்க்கம், நல்ல பரிமள தைலம் எல்லாம், இப்படி இவ்வளவு பொக்கிஷத்தை வச்சிருக்கான். ஒரு மனுஷனே இவ்வளவு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறான்னா, தேவன் இன்னைக்கு வானத்தின் பொக்கிஷத்தை திறந்தாருன்னா இன்னைக்கு இதெல்லாம் உங்கள்ட்ட இல்லையா? பல மடங்கு வரட்டும், பல மடங்கு வரட்டும். நான் சொல்றேன், ஞானம் என்கிற பொக்கிஷம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துடும். சாலமோனுக்கு ஞானம் என்கிற பொக்கிஷம் தான் வந்துச்சு. இன்னைக்கு நான் எப்பயுமே ஜெபிக்கிற நேரம் ஒண்ணு கேட்டு ஜெபிப்பேன், ஆண்டவர் எப்பொழுது எனக்குள்ள ஞானம் வரட்டும், ஞானம் இருக்கட்டும், புதிய ஞானம் வரட்டும், ஞானம் வரட்டும். இப்போ எப்பவுமே நீங்க ஞானத்தை மட்டும் கேட்டு ஜெபிக்கணும். ஆண்டவர், இப்போ படிப்பு ஞானம் ஒண்ணு இருக்குது, ஆனா தேவ ஞானம்னு ஒண்ணு இருக்குது. எப்படி தானியேல்ட்ட ஒரு விசேஷித்த ஞானம் இருந்துச்சதோ, எப்படி யோசேப்பிட்ட ஒரு விசேஷித்த ஞானம் இருந்துச்சதோ, எப்படி சாலமோன்ட்ட ஒரு விசேஷித்த ஞானம் இருந்துச்சதோ, இது படிச்சு வந்தது கிடையாது, இது தேவனிடத்தில் உறவில் இருந்து வந்தது. அந்த ஞானம், தேவனிடத்தில் உறவில் இருக்கிற ஞானம் உங்கள் பிள்ளைகளுக்கு வரட்டும். டாக்டர் படிக்கிறாங்க, அந்த நேரம் கிடையாது. இன்ஜினியர் படிக்கிறாங்க, அந்த நேரம் கிடையாது. அநேக புத்தகங்கள் படிக்கிறாங்க, அந்த நேரம் கிடையாது. இது தேவ ஞானம். தேவ ஞானம் வந்துருச்சுன்னா படிப்பு ஞானம் வந்துடும். சொல்றேன், இன்னைக்கு தேவ ஞானம் உங்களுக்கு வருவதா? அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. இயேசுவுக்குள். கொலோசியர் 2:3 இப்படி சொல்லுது பாருங்க, அவருக்குள், இயேசுவுக்குள். நான் சொல்றேன், அவர் என்ன அலங்கரிக்கணும்னா, அவர் என்னை அலங்கரிக்க பண்ணணும்னா முதல்ல எனக்குள்ள ஞானம் என்கிற பொக்கிஷம் திறக்கப்படணும். சொல்றேன், உடைஞ்சவங்களை, கவலையில இருக்கிறவங்களை, துக்கத்துல இருக்கிறவங்களை தேவன் இன்றைக்கு முதலாவது இந்த ஞானத்தை தந்து, ஞானம் சொல்லுது பாருங்க, ஞானம், அறிவு என்பவைகளை பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கு. கொலோசியர் 2:3-9 சொல்லுது பாருங்க, எல்லா ஞானமும் இயேசுக்குள்ள இருக்குது. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இப்போ இந்த ஞானம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா தேவத்துவத்தின் பரிபூரணம். ஆண்டவர் எனக்கு ஒரு பரிபூரணத்தை வச்சிருக்கிறாரு. தேவத்துவத்தின் பரிபூரணம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. தேவருக்குள்ள, இயேசுக்குள்ள இருக்குது பரிபூரணம் சரீர பிரகாரமாக. சிஸ்டர், சரீர பிரகாரமான என்ன ஆசீர்வாதம்? ஆரோக்கியம் அதை சார்ந்ததுதான், பணம் அதை சார்ந்ததுதான், குடும்ப உறவுகள் அதை சார்ந்ததுதான் சொல்லியிருக்கு பாருங்க. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக. இது ஆவியின்ல உள்ளதை சொல்லல, சரீர பிரகாரமாக இந்த பூமியில இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்லுது. சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. நான் அவருக்குள் வாசமா இருக்கிற வேளையில எல்லாம் வெளிப்படுது. நான் தேவனுக்குள் வாசமா இருக்கிற வேளையில எல்லாம் இயேசு நாமத்துல தேவன் அதை எனக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் அதை எனக்கு திறந்து தருகிறார். ஞானம் இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் வாழ வைக்கிற அந்த ஞானம் இறங்கட்டும். எனக்குள்ள அந்த நேரம் இறங்குவதா? அப்போஸ்தலர் 17:28 சொல்லுது, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம். அப்போ வாழ்றதே அவருக்குள்ளதான். சொல்லுங்க, அவர் என்னை அலங்கரிக்க வேண்டும் என்றால் என் பிழைப்பு எல்லாம் அவருக்குள்ள இருக்கணும். அவருக்குள்ள பிழைக்கிறோம், அவருக்குள்ள அசைகிறோம். பாருங்க, நல்லா குடிச்சுக்கோங்க. ஞானம் வரணும். ஞானம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு டிவைன் விஸ்டம் வரட்டும், எனக்கு தெய்வீக ஞானம் வரட்டும், என் பிள்ளைகளுக்கு ஞானம் வரட்டும். இந்த படிக்கிற ஞானத்தை தவிர கர்த்தரை அறிகிற அறிவுன்னு ஒரு ஞானம் இருக்குது. இந்த ஞானம் உங்களுக்கு வருகிற வேளையில மற்ற எல்லாவற்றையும் இந்த ஞானம் கொண்டு வரும். இந்த ஞானத்துல யாரு நமக்கு தகப்பன்னு பாத்தீங்கன்னா சாலமோன் தான் இந்த ஞானத்துல தகப்பன். இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இவன் இந்த ஞானத்துல ஆபரேட் பண்றதுனால இவன் சொல்றான், கேளாத ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். கேளாத ஐஸ்வர்யம், ஞானத்தை கேட்டவனுக்கு கேளாத ஐஸ்வர்யம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அலங்கரிக்க இந்த கேளாத ஐஸ்வர்யம் வரட்டும், கேளாத ஞானம் வரட்டும். ஞானம் இயேசு நாமத்தில் வருவதா? கேளாத ஞானம். பாருங்க, யோசேப்பு மேல இந்த ஞானம் இருந்துச்சு, தேவ ஆவி அவன் மேல இருந்துச்சு. தேவ ஆவி அவன் மேல இருந்ததுனால இப்ப சொல்றாரு, தேசத்துல பஞ்சம் வருது, எல்லாரும் யோசேப்பு என்ன சொல்றாரு அதுபடி செய்யுங்க. தேவ ஆவி, தேவ ஞானம் இருந்துச்சுன்னா அவன் அடிமையா தான் இருப்பான். ஆனா இப்ப சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 41:55 சொல்றாரு பாருங்க, ஜனங்கள் எல்லாம் பார்வனை நோக்கி ஓலமிடுகிறார். எல்லா ஜனங்களும் வந்து அழுறாங்க, தேசத்துல பஞ்சம்னு. அப்போ இந்த ராஜா யார கை காட்டுறான்னா, தேவ ஞானம் உள்ள அந்த யோசேப்பை கை காட்டி அவன்கிட்ட போய் வாங்குங்க, நான் ஒண்ணும் கிடையாது. பார்வன் சொல்ற கை காட்டுறான் யோசேப்பிடம். தேவ ஞானம் எல்லாரும் உங்களை கை காட்டுற மாதிரி வைக்கும். பார்வனே சொல்றார், யோசேப்பிட்ட போ. இப்ப சொல்லி இருக்குது 56வது வசனம், இவன் ஒரு பொக்கிஷமா நிறைய சேர்த்து வச்சிருக்கிறான். இப்ப சொல்றான், எல்லாவற்றையும் திறந்து எகிப்தியருக்கு விட்டான், எல்லாத்தையும் கொடுத்தான். ராஜா கை காட்டுறான். நான் சொல்றேன், ஞானம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா
அந்த தேவ ஞானம் எனக்குள்ள வந்துச்சுன்னா ராஜாவே கை காட்டி சொல்லுவான், உங்க பேர உங்க பிள்ளைங்க பேர ராஜா கை காட்டி சொல்லுவான், இவர்கள் தான் தேவ ஆவியை பெற்ற இந்த யோசேப்பை போல ஒருவனும் இல்லை. ராஜா கை கட்டும். சொல்றேன், தேவன் உங்களை அலங்கரிக்கிறார், ஞானத்தை தந்து அலங்கரிக்கிறார், தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறந்து அலங்கரிக்கிறார். இதுவரைக்கும் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கலாம், இதுவரைக்கும் வாழ்க்கையில அநேகத்தை இழந்திருக்கலாம், இதுவரைக்கும் வாழ்க்கையில ரொம்ப அழுது இருக்கலாம், கதறி இருக்கலாம், துக்கப்பட்டிருக்கலாம், துயரப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவன் உடைந்த என்னை அலங்கரிப்பது நிச்சயம். எல்லா தடைகளையும் மாற்றி என்னை என் தேவன் அலங்கரிக்க போகிறார். அலங்கரிக்கிற கர்த்தர் எப்படி அலங்கரிக்கிறாரு? 1 சாமுவேல் 2:7 சொல்லுது பாருங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். அப்போ தரித்திரம் அடைய செய்யறாரு, பிள்ளைய தரித்திரம் அடைய செய்ய மாட்டாரு. பிள்ளைக்கு யாராவது தொல்லை கொடுத்தா அவங்களை அப்படியே வச்சிருவாரு. பிள்ளை தரித்திரம் அடையாது. பிள்ளைக்கு ஒருத்தன் தொல்லை கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அவன் தரித்திரம் ஆயிடுவான். சொல்லியிருப்பாங்க, ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறோம். அப்ப நமக்கு இதுல தேவையானது என்னது? என்னை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுவார், என்னை உயர்த்துகிறார். அடுத்து சொல்லியிருப்பாருங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, என்ன சிறியவனா இருந்த என்ன புழுதியிலிருந்து எடுத்து எளியவனா இருக்கிற என்ன குப்பையிலிருந்து என்னை உயர்த்தி அவர் என்னை அலங்கரித்து என்னை பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். 1 சாமுவேல் 2:7-8 சொல்லுது, பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார், மகிமையுள்ள சிங்காசனத்தை எனக்கு தருகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையது, எல்லாம் தேவனுடையது. எப்படி இப்படிப்பட்ட நன்மைகளை தந்து என்னை என் தேவன் அலங்கரிக்க பண்ணுகிறார், அலங்கரிக்க பண்ணுகிறார். மோசே தேவன் எப்படி அலங்கரித்தார் தெரியுமா? பார்வோனுக்கு பயந்து போய் ஓரேபில போய் ஒளிச்சிருக்கிறார், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார், ஒளித்திருக்கிறான். ஒளித்திருந்த அவனை பார்த்து, நீ ஓரேப்பை விட்டு வெளியே வா என்று சொல்லாரு. நீ இந்த ஓரேப்பை விட்டு வெளியே வந்தனா நீ தலைவனா மாறிடுவ. ஓரேபை விட்டு வெளியே வந்தா, நான் சொல்றேன், ஆண்டவர் எப்ப உங்களை அலங்கரிப்பார்னா, இப்போ நீங்க ஆடு மேய்ச்சதே சிலதெல்லாம் முட்டுக்கட்டையா, சில ஓரேபை பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க பாருங்க. இந்த ஓரேப்ல இருந்து எப்ப நீங்க வெளியே வாரீங்களோ அப்ப நீங்க சிங்காசனத்தை பார்ப்பீர்கள், தலைவனாய் பார்ப்பீர்கள். அப்போஸ்தலர் 7:35 சொல்லுது, உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசையை தானே, முதல்ல மறுதலித்தான், வரமாட்டேன்னு சொன்னா, மறுதலித்த இந்த மோசையை தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமாகி தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் ஓரேபிலிருந்து வெளியே வா. இன்னைக்கு சொல்லுங்க, என்னை அலங்கரிப்பதற்கு இந்த ஓரேபிலிருந்து நான் வெளியே வரேன், இந்த லோத்துட்ட இருந்து வெளியே வரேன். லோத்துட்ட இருந்து வெளியே வந்தான் மோசே, ஓரேபிலிருந்து வெளியே வந்தது ஆண்டவர் தலைவனாய் மாற்றினார். லோத்து, ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்த உடனே தேவன் அவனோட பேசி அவனை உயர்த்தினார். சிலதை விட்டு வெளியே வரணும், சிலதை விட்டு நான் வெளியே வரேன், என் கோபத்தை விட்டு வெளியே வரேன், கண்ட்ரோல் இல்லாம பேசுறதை விட்டு வெளியே வரேன், இந்த மொபைல் அடிக்ஷனை விட்டு வெளியே வரேன், இந்த ஜெபிக்காம இருக்கிறத விட்டு வெளியே வரேன், ஜெபிப்பேன், வேத வாசிப்பேன். சிலதை விட்டு நான் வெளியே வர தேவன் என்னை வெளியே கொண்டு வருகிறார். என்னை அலங்கரிக்கிற கர்த்தர், என்னை டெக்கரேட் பண்ற கர்த்தர். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். அவருடைய கரத்தில் நான் அலங்காரமான கிரீடமா இருக்கிறேன். அவர் என்னை அலங்கரிக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்லுங்க, தேவன் என்னை அலங்கரிக்கிறார், தேவன் என்னை நிகரற்றவனாய் மாற்றுகிறார். ஆதியாகமம் 41:14 சொல்லுது பாருங்க. இப்போ யோசேப்பு எங்க இருக்கிறான்னா, சிறைச்சாலையில இருக்கிறான். சிறைச்சாலையில எப்படி இருப்பான்? ஃபுல் தாடி, ரொம்ப நாளா குளிக்காம, முடி வெட்டாம, அங்க அவனுக்கு அடுத்த நேரம் என்ன நடக்குன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் யோசிப்பு இருக்கான். எங்க இருக்கான்? சிறைச்சாலையில இருக்கான். இப்போ இவனை அலங்கரிக்கிறது, இப்ப பார்வோன் அலங்கரிக்கிறான். இவனை எப்படி அலங்கரிக்கிறான்? அப்ப இது யாரால உண்டாச்சுது? இவனுக்குள்ள ஒரு விசேஷ ஆவி இருந்துச்சு, இவனுக்குள்ள ஒரு டிஃபரெண்ட் ஆவி இருந்துச்சு. அப்பா சொல்லி கொடுக்கிறாரு, பெனியல்ல நான் இப்படி தேவனை பார்த்தேன், தேவனோட உறவுல இருந்தேன், நமக்கு இந்த தேவன் தான் அப்படின்னு சொல்லி இவனை வேற மாதிரி மெல்ட் பண்றாரு. அப்பா மெல்ட் பண்றாரு. இப்ப பாருங்க, ஆதியாகமம் 41:14 அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்து, இவ்வளவு நேரம் காவல் கிடங்குல இருக்கிறான், இப்போ அலங்கரிப்பதற்காக தீவிரமா, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொன்னேன், தேவன் உங்களை அலங்கரிப்பதற்காக இந்த காவல் கிடங்கில் இருந்து தீவிரமாய் ஸ்பீடா
எந்த காவல் கிடங்கா இருந்தாலும் சரி, தேவனை தீவிரமா வெளியேடுகிறார். தீவிரமா வெளியே வா. இனி இந்த காவல் கிடங்குல இருந்தது போதும். இல்ல வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. காவல் கிடங்குல இருந்தது போதும், வெளியே வா. பாருங்க, வெளியே வரான். முதல்ல சொல்லி இருக்கு சவரம் பண்ணி. இப்ப என்ன அர்த்தம்? இது வரைக்கும் தோத்து போனவன் மாதிரி தாடி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான். கண்டிப்பா தேவையில்லாம போத்திபார் வீட்டுல இருந்து சிறைச்சாலையில வந்திருக்கிறான். சவரம் பண்ணி கொண்டு, இது வரைக்கும் சவரம் பண்ணல, இது வரைக்கும் முடி வெட்டல, இது வரைக்கும் தாடியை ஷேவ் பண்ணல, சவரம் பண்ணி வேறு வஸ்திரம் தரித்து, இது வரைக்கும் ஜெயிலர் ட்ரெஸ் அது கிழிச்சு போயிருக்கும். அது ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருப்பாங்க, போட்டு அதே அழுக்கு ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. அநேகர் யூஸ் பண்ண ஜெயிலர், அந்த ஜெயில இருக்கிற ட்ரெஸ் அது அழுக்கான ட்ரெஸ், தரையிலேயே படுக்கணும். வீட நம்ம வீட மாதிரி நமக்கு மெத்த பெட் பெட்ஷீட் எல்லாம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? கொசு கடியில தான் படுக்கணும், அழுக்குல தான் படுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறான். இப்போ நடக்கிறது என்ன தெரியுமா? அவனை தீவிரமாய் தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து தீவிரமாய், இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், காவல் கிடங்கில் இருந்து உங்களை அலங்கரிப்பதற்காக தேவன் தீவிரமாய் வெளியே கொண்டு வருகிறான். வெளியே வா, வெளியே வா. இப்ப வந்து நிக்கிறான், தவறம் பண்ணிட்டு புதிய வேற ட்ரெஸ் போட்டு ஆண்டவர் அவனை அலங்கரிக்கிறார். பார்வனை வைத்து அலங்கரிக்கிறார். நான் சொல்றேன், சில பார்வன் மாதிரி இன்னைக்கு நமக்கு எதிராக இருக்கிற சிலரை கொண்டு தேவன் உங்களை அலங்கரிக்க வல்லவர். யோசேப்பை அலங்கரித்தார், தேவன் என்னை அலங்கரிக்கிறார். அடுத்து பார்வன் எப்படி அலங்கரிக்கிறார்? 42வது வசனம், ஆதியாகமம் 41 42. பார்வன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலத்தி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்து பொன் சரப்பணிகளை செயின், நல்ல பெரிய செயின், பொன் சரப்பணிகளை அவன் கழுத்தில் தரித்து அவனை அலங்கரித்தார். ஒண்ணுமே இல்ல, காதுல கழுத்துல ஒண்ணுமே இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் கொடுக்கிறார், மோதிரத்தை கொடுக்கிறார். ராஜா கையில இருந்த மோதிரம், பார்வன் கையில இருந்த மோதிரம், கழுத்துக்கு பொன் சரப்பணிகளை அவன் கழுத்தில் போட்டு யோசேப்பின் கையில் போட்டு நல்ல நல்ல மெல்லிய வஸ்திரம், காஸ்ட்லியான ட்ரெஸ், மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி ஜெயில் ட்ரெஸ்ல இருந்தான். ஜெயில அழுக்கு படிச்ச ட்ரெஸ்ல இருந்தான். ஆனா இப்போ ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? ராஜா போட்டிருந்த எல்லா தனக்கு சம்பந்தப்படுத்தின எல்லாவற்றையும் இவனுக்கு கொடுக்கிறார், யோசேப்புக்கு கொடுக்கிறார். சொல்றேன், காவல் கிடங்குல இருந்த என்னை தேவன் அலங்கரிக்கிறார். எத்தனை சொல்றீங்க? தேவன் என்ன அலங்கரிக்கிறார். காவல் கிடங்கு முடிஞ்சு போச்சுங்க. கொஞ்ச நாள் தான் காவல் கிடங்கு. அதுக்கப்புறம் அநேக வருஷம் எகிப்துல எப்படி யோசேப்பு தலைவனாய் இருந்தானோ அதே போல தேவன் என்னை தலைவனாய் மாற்றுகிறவளா. சங்கீதம் 93:5 சொல்லுது பாருங்க, உமது சாட்சிகள் மிகவும் உண்மையானவைகள், கர்த்தாவே பரிசுத்தமானது, நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது. அவரு சில சாட்சிகள் வச்சிருக்கிறார், அதெல்லாம் உண்மையா. நீங்க ஒரு நாள் சாட்சியா சொல்ல போறீங்க, கர்த்தாவே பரிசுத்தமானது, நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கு. இப்போ பரிசுத்தமானதுன்னு போட்டு, பரிசுத்தமா ஹோலினஸ் நீங்க சொல்ல முடியுமா? ஒரு வியாதியோட வாழ்ந்துட்டு நான் பரிசுத்தமா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? நமக்கு சபை என்ன சொல்லி இருக்குன்னா, நம்ம செய்யற பாவத்தை மட்டும் தான் சொல்லி இருக்குது. பாவம் மட்டும்தான், அதை மட்டும் மாத்தினா நீ வந்து பரிசுத்தமா மாறிடுவ அப்படின்னு சொல்லிருக்கு. பாவம், செய்யற தவறுகள், செய்யற துணிகரங்கள், இதை மட்டும்தான், இதுல இருந்து மாறி நீ பரிசுத்தமா மாறணும்னு சபை சொல்லுது. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு நீங்க உங்க இருக்கிற வியாதி, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அதுக்கப்புறம் என்ன இது, இந்த மாதிரிப்பட்ட எல்லா நெகட்டிவ் சூழ்நிலையில இருந்து, பாவத்தில இருந்தும் நீங்க வெளியே வருவதுதான் பரிசுத்தமானது சொல்லுது. அது உமது ஆலயத்தின் அலங்காரம், அதுதான் அலங்காரம். சங்கீதம் 93 சொல்லுது, ரொம்ப உண்மையானது என்ன தெரியுமா? பாவத்தில இருந்து வெளியே வருவ, வியாதியில இருந்து வெளியே வருவ, கடன்ல இருந்து வெளியே வருவ, குடும்ப உறவுல இருக்கிற பிரச்சனையில இருந்து வெளியே வருவ. வெளியே வந்து உன்னை நான் அலங்கரிக்கிறேன். இன்னைக்கு சொல்ற சங்கீதம் 93:5 உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனமாய் மாறுவதா. நித்திய நாளான பரிசுத்தம், அது கொஞ்ச நாள் கிடையாது சிஸ்டர், நித்தியமா இருக்கும், நித்தியமா இருக்கும். உமது ஆலயத்தின் அலங்காரம் எது? நான் நல்லா வாழ்றது, நான் பரிசுத்தமா வாழ்றது, நான் செழிப்பா வாழ்றது, நான் மகிழ்ச்சியா வாழ்றது, அலங்காரம். என்ன தேவன் அலங்காரமாய் மாற்றுகிறார். என் தலைமுறைகளை தேவன் அலங்காரமாய் மாற்றுகிறார். என் குடும்பத்தை, என் பிசினஸை, என் ஊழியத்தை தேவன் அலங்காரமாய் மாற்றுகிறார். இன்னைக்கு ஒருவேளை சிலதெல்லாம் அலங்கோலமா இருக்கலாம்,
ஆனா நான் சொல்றேன், அது மாறுகிற நாள். சொன்ன பாத்தீங்களா, தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை இன்னைக்கு திறக்கிறார். இன்னைக்கு அது இந்த நாள் குறித்த காலத்துக்கு கண்டு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. அது போய் சொல்லாது, அது போய் சொல்லாது. ஆண்டு சொல்லியிருக்கிறார், இது சொல்லியிருப்பாரு. உண்மைன்னு போட்டிருக்கு பாருங்க, இந்த வசனம் போட்டிருக்கு, சொல்லியிருப்பாருங்க. சங்கீதம் 93:5 சொல்லி எழுதியிருக்கு பாருங்க. மிகவும் உண்மை அது. உன்னை பரிசுத்தமாய் நான் வாழ வைப்பேன், உன்னை பரிசுத்தமாய் மாற்றுவேன், உன்னை அலங்காரமாய் மாற்றுவேன் என்கிறது மிகவும் உண்மை. எஸ்தர் பாருங்க, அடிமையா பிடித்து வரப்பட்டவள், அடிமையை கொண்டு வரப்பட்டவள். இப்போ 12 மாதங்களாய் இவளை அந்த கன்னி மரத்துல வச்சு, எஸ்தர் 2:12 சொல்லுது, 12 மாதமாய் இவளை அலங்காரப்படுத்துகிறார்கள். இவளை வந்து அந்த ராஜாக்கு ஏத்த மாதிரி இவளை நிறைய பேர் அலங்காரம் பண்றாங்க, நிறைய பேர் பண்றாங்க. போட்டு பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோ, இந்த வசனத்தை கவனிச்சுக்கோ. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எப்படி அலங்காரப்படுத்துறாங்கிற சொல்லதை நான் இன்னைக்கு காமிச்சு உங்களை ஆசீர்வதிச்சு இன்னைக்கு உங்க வாழ்க்கை அலங்காரமாய் மாற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ்தர் 2:12, ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்க தைலத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாசம் அவங்கள ஜோடிப்பாங்களாம், அலங்கரிப்பாங்களாம். 12 மாசம் ஜோடித்து அந்த முறை வர ஒரு நாள் வரும். 12 மாசம் அலங்கரிச்சு 12 மாசத்துக்கு அப்புறம் நடந்தது என்ன தெரியுமா? 12 மாசம் இந்த கன்னி மரத்துல வச்சு இவளை ஜோடிக்கிறாங்க, அலங்கரிக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, இவள் ராணியாக மாறி. நான் சொல்றேன், முதல்ல அலங்கரிப்பு, அப்புறம் நீங்க ராஜா ராணிகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ்தர் பாருங்க, எஸ்தர் 12 மாசம் ஜோடிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு ராணியா மாறணும். அதே மாதிரிதான் இங்க யோசேப்பு காவல் கிடக்குல இருந்து அவனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து, நல்ல வஸ்திரத்தை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, நல்ல செயினை கொடுத்து, சரப்பணிகளை கொடுத்து, நல்ல பொண்ணுல ஆன சரப்பணிகளை கொடுத்து அவனை தலைவனாய் மாற்றினார். நான் சொல்றேன், அலங்காரம் வந்துருச்சுன்னா எல்லாம் வந்து அலங்காரம், அபிஷேகம், அலங்காரம், தேவனோடு இருக்கிற உறவு. தேவன் என்னை அலங்காரமாய் மாற்றுகிறார். எத்தனை சொல்ல முடியும்? எனக்கு உன்னத பாடல்கள் ரொம்ப பிடிச்ச ஒரு அதிகாரம். அந்த அதிகாரம் வந்து ஒரு காதல் கவிதை தான். இந்த உன்னத பாடல்கள் தேவனோடு உள்ள ஒரு காதல் கவிதை தான் இந்த உன்னத பாடல். பயங்கரமா இருக்கும் பாருங்க. அதுல ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, உன்னத பாடல் 6:4 சொல்லுது, என் பிரியமே நீ திர்ஷாவை போல் சௌந்தரியமும். நீங்க திர்ஷானோட வேற திர்ஷா நினைச்சோட, இங்க கூட ஒரு திர்ஷான்னு பேர் இருக்கு பாருங்க. இந்த திர்ஷா பேரை தான் எடுத்து வேற திர்ஷாக்கு வச்சாங்களா தெரியல. சொல்லிட்டு பாருங்க, உன்னத பாட்டு 6:4 சொல்லிருக்கு, என் பிரியமே நீ திர்ஷாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கொடியுமானவள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லாரு, நான் உன்னை எப்படி, இது வெறும் பெண்களுக்கு மட்டும் இல்லை, இது ஆண்களை 2 சேர்த்தது. மனவாட்டிகள்னாலே ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் வரும். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லாரு, திர்ஷாவை போல் நீ சௌந்தரியமும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, எதெல்லாம் இன்னைக்கு உங்கள் சௌந்தரியத்துக்கு தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் தேவன் மாற்றி, நீ திர்ஷாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவம் கொடிகள் பறக்கும் படையை போல் கொடியுமானவள், சந்திரனை போல் அழகும். ஆண்டு சொல்றாரு, உன்னை அழகா மாத்திர மகளே, இன்னைக்கு அந்த கேன்சர் மாதிரி நீ அழகா மாறு. சூரியனை போல் பிரகாசமும். அலங்கரிக்கிறார். சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கொடியுமானவள், அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? ஆண்டவர் எப்படி அழகுபடுத்துறார் பாருங்க. அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? நீ உதிக்கிற பாருங்க. இவ்வளவு தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு, பைபிள்ல இவ்வளவு எழுதி வச்சிருக்கிறாரு. இவ்வளவு நாள் நம்ம கண்ணீர் திறக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப சௌந்தரியமானவா. யார மாதிரி? திர்ஷாவை மாதிரி நீ. அப்படி நீங்க திர்ஷான உடனே யாரை நினைச்சிடக்கூடாது, நடிகை திர்ஷான்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. இங்க ஒரு ராணி தான் அப்படி போட்டுருக்கு பாருங்க. அவ ஒரு ராணி. யூ ஆர் as beautiful as திர்ஷா. அப்படி ஒரு ராணி இருந்தா, அது எந்த ராணினா, கேபிட்டல் ஆஃப் த நார்த்தன் கிங்டம் ஃபர்ஸ்ட் கிங். கேபிட்டல் ஆஃப் த நார்த்தன் கிங்டம் ஃபர்ஸ்ட் கிங். அப்படி ஒரு தமிழ் அது எனக்கு தெரியல, அதனால அவங்க சொல்றேன். அப்படி ஒரு நாடு இருந்திருக்குது. அந்த நாட்டுக்கு ஒரு ராணி இருந்திருக்கிறா. ரொம்ப சௌந்தரியமா இருந்திருக்கா. அத பைபிள்ல எழுதியிருக்கான். சரி வேலை. அப்படி ஒரு ராணி இருந்திருக்கிறா.
கேபிட்டல் ஆஃப் த நார்த்தன் கிங்டம் ஃபர்ஸ்ட் கிங். அப்படி ஒரு ராஜாக்கு ஒரு ராணி இருந்திருக்கிறா, அவ திர்ஷா. அவ ரொம்ப அழகா இருந்திருக்கிறா. அவளை மாதிரி ஆண்டவர் உங்களை வர்ணிக்கிறார் இந்த வார்த்தையில. அவளை போல் நீ சௌந்தரியம். ஏன்னா அவளை மாதிரி சௌந்தரியம் யாருமே இல்லை. அந்த திர்ஷா மாதிரி சௌந்தரியம் யாருமே இல்லை. ஆண்டவர் நீ உங்களை பார்த்து சொல்றாரு, அதே போல ஒரு சௌந்தரியமானவள் நீ. அப்போ இன்னைக்கு எது எனக்கு சௌந்தரியம்? நீங்க சௌந்தரியம் இந்த வெளிப்புற அழகை மட்டும் பாத்திரக்கூடாது. பொருளாதாரம், ஆரோக்கியம், எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நீ அவளை போல் சௌந்தரியமும், திர்ஷாவை போல் சௌந்தரியமும், எருசலேமை போல் வடிவமும், கொடிகள் பறக்கு படையை போல் கொடியுமானவள், சந்திரனை போல் அழகு. அழகுக்கு வர்ணிப்பாக பாருங்க. நிலாவை பார்த்து சொல்லுவாங்க, அழகுக்கு வர்ணிக்கிற நேரம் நிலாவை பார்த்து சொல்லுவாங்க. நிலாவை பார்த்து சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நிலாவும் நீந்தா, சூரியனும் நீந்தா. நான் இன்னைக்கு எது உன் அழகுக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் மாத்துறேன். அந்த வியாதியை மாத்துறேன். வியாதி மாறு, சந்திரனை போல அழகா மாறு. இன்னைக்கு வியாதி வந்து எனக்கு சந்திரனை போல அழகா மாத்தல. சூரியனை போல பிரகாசம் இல்ல. கடன் பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில நிம்மதி இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, திர்ஷாவை போல் சௌந்தரியம், சந்திரனை போல் அழகு, எருசலேமை போல் வடிவம். பியூட்டிஃபுல். எருசலேமை போல் வடிவம், பறக்கும் படைகள், கொடிகள், அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? ஆண்டவர் ஒரு நாள் சொல்ல போறாரு, அருணோதயம் போல் உதிக்கிற நீ. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? ஒரு அழகான ஒரு பழைய பாட்டு இருக்கும், அருணோதயம் போல் உதிக்கிறவள் இவள் யார்? முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. ரொம்ப சூப்பரான பாட்டு. உன்னத பாடல்கள் பத்தி நிறைய பாட்டு உன்னத பாடல்கள் வச்சு எழுதியிருக்காங்க. வெரி பவர்ஃபுல். இந்த எப்படி ஆண்டவர் சொல்ல பாருங்க, அருணோதயம் போல் நீ உதிக்கிற இவள் யார்? மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க, என்ன இவ மட்டும் பிரகாசமா இருக்கா, என்ன இவங்க மட்டும் பிரகாசமா இருக்காங்க. காரணம் என்ன? என்னை பிரகாசிக்க வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அருணோதயம் போல் பிரகாசிக்க வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். பாருங்க, எஸ்தர் 12 மாசம் கன்னிமடத்துல இருந்த எஸ்தரை விட அழகான நிறைய பேர் இருந்தாங்க. எஸ்தரை விட பல மடங்கு அழகானவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இங்க நடந்தது என்ன தெரியுமா? தேவனுடைய தயை, தேவனுடைய இரக்கம் அவள் மேல இருந்துச்சு, தேவனுடைய ஃபேவர் அவள் மேல இருந்துச்சு. நான் சொல்றேன், இங்க உன்னத பாட்டுல அதான் சொல்லி இருக்குது, இது நீ மேக்கப் பண்ணி வர்ற அழகு கிடையாது, இது உனக்கு நான் தருகிற அழகு. இந்த அழகு உதிக்கிற இவள் யார்? அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? இந்த அழகு, இந்த தேவ அழகு, இந்த விசேஷ ஆவி, இந்த வேற ஆவி என்னை உயர்த்தும், என்னை வாழ வைக்கும், என்னை தூக்கும். யாக்கோபை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் எப்படி நம்மளை வர்ணிக்கிறார்னு பாருங்க. அவர் நம்ம அழகை வர்ணிக்கிறார், நம்ம அவரை வர்ணிக்கிறார், அவர் நம்மளை வர்ணிக்கிறார். அவர் சொல்றார், யாக்கோபை பார்த்து சொல்றார், என்னாகமம் 24:5, யாக்கோபை உன் கூடாரங்களும். இது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வர்ற நேரம் அவர் வாயில ஆண்டவர் போடுற வார்த்தை. ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றதை அப்படியே சொல்றார். யாக்கோபே உன் கூடாரங்களும். ஆண்டவர் அலங்கரிக்கிறது எப்படி அலங்கரிக்கிறான்னு பாத்துக்கோங்க. யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாச ஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை. இந்த வார்த்தை உங்க வீட்டுல நான் சீக்கிரத்துல சொல்றேன். இந்த வருஷத்திலே இந்த வார்த்தையை சிலர் பார்த்து உங்களை பார்த்து சொல்ல போறாங்க. உங்க வீடை பார்த்து சொல்ல மாட்டாங்க, நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து சிலர் சொல்ல போறாங்க. யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாச ஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை, எவ்வளவு அழகானவை. பாருங்க, கூடாரங்கள் நிறைய டென்ட் அடிச்சிருப்பாங்க. எல்லாம் மேல கருப்பா தான் இருக்குமா. மேல இருந்து நம்ம கொடை பாத்தீங்கன்னா கருப்பு கொடை என்ன பண்ணணும், அந்த சூரியனோட ஹீட்டை கீழே கொண்டு வராது, அதனாலதான் கருப்பு கொடை. இதே மாதிரி இந்த டென்ட் ஃபுல்லா எப்படி இருக்கும்னா, இது கருப்பா தான் இருக்கு, வெளியே ஃபுல்லா கருப்பா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் இந்த வெளியில இருக்கிற கூடாரத்துல இருக்கிற வெளியே பார்க்கல, யாக்கோபின் இருதயத்தை பார்க்கிறார், யாக்கோபோட தேவனோட உறவை பார்க்கிறார். யாக்கோபு ஆண்டவரோட எப்படி இருக்கிறாருங்கிறத பார்த்து, என் பிள்ளை இவ்வளவு நல்லா வாழுது, இது வரைக்கும் சில தீங்கு இருந்து அதை வேரோட பிடுங்கி, யாக்கோபே, என்னாகமம் 24:5-6 சொல்லுது, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகு, இஸ்ரவேலே உன் வாச ஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவை. சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற ஸ்தலத்தை தேவன் மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப நாளா மாறல. இன்னைக்கு ஒரு அபிஷேகம் அதை உடைக்குது. இன்னைக்கு அந்த தடை உடையுது. இந்த வேளை ஆண்டவர் என்னை அலங்கரிப்பதற்கு தடையாய், அலங்காரத்துக்கு அப்புறம் எனக்கு ராஜதன்மை வருகிறது. எஸ்தரை அலங்கரித்தார்கள், அதுக்கப்புறம் அவர் ராணியா மாறினான். அதே மாதிரிதான் யோசேப்பை அலங்கரித்தார்கள், அதற்கு அவன் தலைவனாய் மாறினான். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க தலைவனாய் தலைவியாய் வாழ்வதற்கு தடையாய் உங்க தடை சில தடைகளாய் இருக்குது சிலதெல்லாம். ஆனா இந்த வேளையில அபிஷேகம் தடையை உடைக்கிறது. இந்த வேளையில அந்த தடைகள் உடையட்டும். I break in the name of Jesus.
இயேசு நாமத்தில் இந்த பிள்ளைகளுடைய தடைகள் உடையட்டும். ரபலபா ரபலபா. பொருளாதார தடைகள் உடையட்டும். ரபலபா சகரபா. குடும்ப உறவு தடைகள் உடையட்டும். ரித்தா காட்டா ரபலபா. ஆரோக்கிய தடைகள் உடையட்டும். ஷரபலபா. எஜுகேஷன்ல என்ன படிச்சாலும் ஞாபகத்திலே வரல, ஞானம் என்கிற ஆண்டவர் ஞானத்துக்கு தடையா இருக்கிற தடைகள் உடையட்டும். தடை உடையட்டும். யாக்கோபே யாக்கோபே, உன் கூடாரங்கள் எவ்வளவு 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 அழகு, எவ்வளவு அழகு. அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? இவள் யார்? புளோரா சிஸ்டர், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? உதிக்க போறீங்க, உதிக்க போறீங்க. தேவன் உங்களை உதிக்க வைக்க போகிறார். அஜிதா சிஸ்டர் நாகர்கோயில், ஆண்டவர் உங்களை உதிக்க வைக்க போகிறார். தெரசா சிஸ்டர் நாகர்கோயில், ஆண்டவர் உங்களை உதிக்க வைக்க போகிறார். அருணோதயம் போல் உதிக்க போறீங்க. எலிசபெத் சிஸ்டர், ஆண்டவர் உங்களை உதிக்க வைக்க போகிறார். அருணோதயம் போல் உதிக்க போறீங்க. உதிக்க வைக்கிறார். கூடாரம் யாக்கோபே, வெளியே பாக்குறது ஒரு மாதிரி தான் இருக்குது, ஆனா உள்ள பார்த்தா அவ்வளவு இனிமையா இருக்குது. உன் வாசஸ்தலங்கள் அவ்வளவு அழகா இருக்குது. 6வது வசனம் சொல்லுது, அவைகள் பரவி போகிற ஆறுகள். தேங்கி கிடக்கிற ஆறு கிடையாது. இனி தேக்க என் வாழ்க்கையில இல்ல, தேக்க இல்ல, பரவி போ. பொருளாதாரத்துல தேக்கங்கள் மறைகிறது. பொருளாதாரத்துல பணம் எப்பயுமே இவ்வளவுதான் இருக்கு. உயர்வு வரட்டும், பரவி போகட்டும். பரவி போகிற ஆறுகள், நதி ஓரத்தில் இருக்கிற தோட்டங்கள், கர்த்தர் நாட்டின சந்தன மரம், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சம். ஆண்டவர் அலங்கரிச்சா இப்படிதான் சிஸ்டர் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை அலங்கரிச்சுட்டே தான் இருக்கிறாரு. என் சூழ்நிலை மாறட்டும். பெருசா யோசிக்க, பெருசா பாருங்க. லட்சத்துல இருக்கீங்கன்னா கோடிகளை பார்க்க ஆரம்பிங்க. 1000த்துல இருக்கீங்கன்னா லட்சத்தை நினைக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், பொருளாதாரம் மட்டும் கிடையாது, பொருளாதாரம் சம்பந்தப்படுத்தி தான் எல்லாமே இருக்குது. நீங்க வேதத்துல பாருங்க, ஆண்டவர் ஒருத்தனை ஆசீர்வதிச்சிருந்தா அவன் சும்மா இருக்கவே மாட்டான். நீங்க பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க எந்த குறைவும் இல்லாமல் இருந்த இயேசுவோட இருந்த சீசர்கள் சொல்றாங்க, எந்த குறைவும் இல்லாமல் இருந்த ஆண்டவர் அவர்களை குறைவாவே வாழ வைக்கல. சீசர்கள் நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லாத்தையும் சொத்துக்கு இதெல்லாம் வித்து கொண்டு போய் அப்போஸ்தலர்கள் பாதபடியில வச்சாங்க. அப்போஸ்தலர்கள் வெளியே போற சில துன்பங்கள் அனுபவித்தாங்க. ஆனா ஆண்டவர் அவர்கள் கப்பல் பிரயாணங்களுக்கும் அவர்கள் செல்வதற்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தாரு. அப்போஸ்தலர்கள் நல்லா வாழ்ந்தாங்க. இயேசுவின் சீசர்களும் நல்லா தான் வாழ்ந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த அத்தனை பேர்களும் நல்லா தான் வாழ்ந்தாங்க. இத்தனை பேர்களையும் நல்லா வாழ வைத்த தேவன் என்னை நாட்டாக வாழ வைப்பார், நல்லா வாழ வைப்பார். பவுல் கப்பலா பிரயாணம் போறாரு. காசு இல்லாம போக முடியுமா? சொல்றாரு, என் குறைச்சலில் நீங்கள் என்னை சந்தித்தீர்கள். சபையா பவுலுக்கு கொடுத்திருக்கிறாங்க. சபையா என் குறைச்சல், நான் குறைவுல இருக்கிறனால சபையா அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருந்திருக்காங்க. அன்னைக்கு எல்லாரும் கொண்டு போய் எல்லாரும் பேதுரு யோவான் பாதபடியில கொண்டு வச்சாங்களாம். அன்னைக்கு அப்போஸ்தலர் காலத்துல நல்லா வாழ்ந்தாங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வாழ்ந்திருக்காங்க. சபையாரெல்லாம் சேர்ந்து நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க. இயேசுவின் சீசர்கள் சொல்றாங்க, நாங்க போனோம், ஆனா ஒரு குறைவுமே இல்லை. தேவன் எங்களை குறைவு இல்லாம. சீசருடைய வாயில இந்த வார்த்தை வருது. நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டிலையும் தேவன் நன்றாக தான் வாழ வைத்தார், பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் நன்றாக தான் வாழ வைத்தார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவன் உங்களை இப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். பரவி போகிற ஆறுகள் போல. நதி ஓரத்தில் இருக்கிற தோட்டம், நதி ஓரத்தில் இருக்கிற தோட்டம் அது காஞ்சு போயிருக்குமா? நதி ஓரத்துல ஒரு தோட்டம் இருக்கு சிஸ்டர், அது காஞ்சு போயிருக்குமா? வறண்டு போயிருக்குமா? அது செழிப்பா தான் இருக்கும், அது பசுமையா தான் இருக்கும். ஆண்டு சொல்றாரு, அப்படிதான் நீ இருப்ப. அது நதி ஓரத்தில் இருக்கிற தோட்டம், கர்த்தர் நாட்டின சந்தன மரம். இந்த சந்தன மரம் கர்த்தர் நாட்டி இருக்கிறாரு. தெரியும்ல சந்தன மரம்? நீங்க கொஞ்சம் நல்லா வளர்த்து பாருங்க, நல்ல ஸ்மெல் வந்துருச்சுன்னா ராத்திரியா வந்து வெட்டிட்டு போயிருவாங்க, சைலண்டா வெட்டிட்டு போயிருவாங்க. ஆனா இது கர்த்தர் நாட்டின சந்தன மரம். இது ஒரு மன வீசும் பாருங்க, எந்த சத்ருவும் தொட முடியாது. ஏனென்றால் அவர் எனக்கு பாதுகாவலா இருக்கிறார். கர்த்தர் நாட்டின சந்தன மரம். அது சொல்லிருது, தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போல. நார்மலாவே இந்த கேதுரு மரம் ரொம்ப ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கேதுரு கிடையாது, நீ தண்ணீர் அருகே இருக்கிற கேதுரு. அப்ப நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்ப? எவ்வளவு ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார், என்னை ஸ்ட்ராங் ஆக்குகிறார். பரவி பாகிற ஆராய் வைக்கிறார், நதி ஓரத்தில் இருக்கிற தோட்டங்களாய் வைக்கிறார். யாக்கோபின் கூடாரத்தை தேவன் அழகாய் சொல்லுகிறார். என்னை தேவன் அழகுபடுத்துகிறார், அலங்கரிக்கிறார். சொல்லுங்க, அலங்காரமா இருப்பேன். உங்க பிள்ளைங்களை பார்த்து நீங்க சொல்லணும், நீ அலங்காரமானவள், தேவன் உன்னை அலங்கரித்திருக்கிறார். பிள்ளைங்க சில நெகட்டிவ் பார்த்துட்டு பேசாதீங்க, அவன் அலங்கரிப்பான். எப்படினாலும் முதல்ல தேவன் உங்களை அலங்கரித்து ராணியாய் ராஜாவாய் மாற்றுகிறார், உங்களை உயர்த்துகிறார். ஒரு தெபாராலா எழுப்புகிறார், ஒரு எஸ்தரா எழுப்புகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க எழும்புவாங்க.
ஆதியாகமம் 3:8 பகலின் குளிர்ச்சியான வேளைகளில் தேவன் தோட்டத்தில் உலாவுகிறதுக்காக தேவன் வரார். தேவன் தோட்டத்துல உலாவுறார். ஏதேன் தோட்டத்துல தேவன் உலாவுகிறார். அப்போ தேவன் உலாவுகிற ஒரு தோட்டம் எப்படி இருக்கும்னா அது ரொம்ப செழிப்பா இருக்கும். 4 நதி சுத்தி ஆவிலா சுத்தி ஓடுது அந்த நதி, அதுல பொன் விளைமா. இது தேவன் உலாவுகிற தோட்டம். நான் சொல்றேன், தேவன் உங்க வீட்டுல உலாவுகிறார். பாருங்க, எப்பயுமே நம்ம ஒரு கில்ட்டிலே இருக்கிறோம். பாருங்களேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரா, என் கூட இருக்கிறாரா, நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்க. சொல்றேன், தேவன் உங்க கூட 100% இருக்கிறார். அதனால இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கு. பிள்ளைங்க கூட இருக்கிறாரு, உங்க கூட இருக்கிறார். அதை நீங்க ஆணித்தரமா நம்பணும். தேவன் என் கூட இருக்கிறார், அவர் என் வீட்டுல உலாவுகிறார். தேவன் என் வீட்டுல உலாவுகிறார், என் கூட இருக்கிறார். நீங்க நம்ப நம்ப உங்க வீடு ஏதேனாய் மாறும். அங்கே பொன் விளையும், அங்க ரத்தினங்கள் விளையும். ஒரு ஆதாமுக்கு 2 நதிகள் ஆவிலா சுத்தி ஓடுது. அந்த ஆறு ஆவிலா சுத்தி ஓடுது. சொல்றேன், இன்னைக்கு தேவன் அதை செய்கிறார், என்னை அலங்கரிக்கிறார். தேவன் உலாவுகிற ஏதேன் தோட்டமா என் வீடு மாறி இருக்கிறது. தேவன் உலாவுகிற தோட்டமா தேவன் என்னை மாற்றி இருக்கிறார். அப்போ ஒண்ணு தெரியும், தேவன் உலாவுகிற தோட்டத்துல அங்க குறைவு இருக்காது, அங்க நிறைவு தான் இருக்கும். தேவன் உலாவுகிற தோட்டத்துல அங்க ஓவர்ஃப்ளோ மட்டும்தான் இருக்கும். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற ஒரு கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவன் என்னை நடத்துகிறார், என்னை வாழ வைக்கிறார், என்னை தூக்குகிறார், என்னை உயர்த்துகிறார், என்னை தாங்குகிறார், என்னை தூக்குகிறார், தப்பு வைக்கிறார். எல்லா சத்துரு நாசம் மோசங்களுக்கும் என்னை தப்பு வைக்கிறார். அதான் சங்கீதம் 1ஆவது அதிகாரத்துல சொல்லி இருக்குது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற பிள்ளைகள் இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் எப்படி அலங்கரிக்கிறார்னா, வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற பிள்ளைங்க. எப்படி தியானமா இருக்க முடியும்? எப்பயுமே நம்ம வேதமும் கையுமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு வசனத்தை எடுத்துக்கோங்க, இன்னைக்கு ஒரு வசனத்தை பிடிச்சுக்கோங்க, அந்த வசனத்தை அறிக்கை பண்ணும், பேசிட்டே இருங்க. வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, அவன் எப்படி இருப்பானா, நீர்க்கால் ஓரமா தான் நடப்பான். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரம். வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் அவன் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அந்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் உன்னை எப்படி அலங்கரிப்பார்னா, நீ வேதத்தில் பிரியமா இருந்தால் அவன் செய்வதை எல்லாம் வாய்க்க வைத்து அவனை அலங்கரிப்பான். செய்வதெல்லாம் வாய்க்க வைப்பான். நான் ஒண்ணு சொல்றேன் சிஸ்டர், எனக்கு ஒரு பிரேயர் கால் வந்துச்சு நேத்து. மாத்தாண்டத்துல இருந்து ஒரு பிரதர் ஒருத்தர் போன் பண்ணிருந்தார். நான் என்ன பிசினஸ் பண்ணாலும் எல்லாரும் டல்லா போயிட்டு இருக்குது, எது தொட்டாலும் எல்லா பிசினஸே டல்லா தான் இருக்குது, மொத்தத்துல டல்லா தான் போயிட்டு இருக்குது அப்படின்னா. நான் சொன்னேன், பிரதர், மற்றவங்களுக்கு எப்படினாலும் டல்லா இருக்கும், ஆனா தேவனை பிடித்துக் கொள்ளுகிற பிள்ளைகள், தேவன் அலங்கரித்த பிள்ளைகள், தேவன் அலங்காரமாய் வாழுகிற பிள்ளைகள், அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் தேவன் வாய்க்கு செய்வார். நீங்க கவலைப்படாது. மற்றவர்களுக்கு எப்படினாலும் இருக்கும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அதுதான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் ஏன் பாக்கியம் உள்ளது? அவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதை எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார். நான் சொல்ற, தேவன் நீங்க செய்வதை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டை நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்கள் விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல். மற்றவனுக்கு உஷ்ணம் இருக்கும், எனக்கு இருக்காது. அவனுக்கு கொரோனா இருக்கும், எனக்கு இருக்காது. மற்றவர்களுக்கு கேன்சர் இருக்கும், எனக்கு இருக்காது. உஷ்ணம் வருகிறத நான் பார்க்க மாட்டேன். வலதுபுறத்தில் 1000 பேர், இடதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் 1000 பேர் 10000 பேருக்கு வியாதி வந்திருக்கும். ஆனா எனக்கு உஷ்ணம் வராது. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கும். எந்த உஷ்ணம் வந்து என்னை வாட பண்ண முடியாது. என தேவன் என்னை அலங்கரித்திருக்கிறார். உஷ்ணம் வருகிறதை காணாமல் பச்சையாயிருந்து மழை தாட்சியான வருஷத்தில் வருத்தமின்றி மழை இல்ல, ஆட்சிதான், குறைவுதான், ஆரோக்கிய குறைவுதான், பொருளாதார குறைவுதான். ஆனா மழை தாட்சியில வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பேன் ஆண்டு சொல்லாரு. ஒருவேளை எப்படியோ இருக்கும், ஒரு மாதிரிதான் இருக்கும். வருத்தம் இல்லாம தப்பாமல் கனி கொடுக்கிற மரம், கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பாய். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகள், கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள். உஷ்ணம் அவர்களை ஒண்ணு செய்ய முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைக்கு இன்னைக்கு பயந்து அழுதுட்டு இருக்கும். சின்ன பிரச்சனை, ஒரு சளி பிரச்சனையை கூட தாங்க முடியல, ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா கூட தாங்க முடியல, உஷ்ணம் வர்றது தாங்க முடியல. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லாரு, என்ன உஷ்ணம் வந்தாலும் சரி, மழை இல்லைனாலும் சரி, என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் அலங்கரித்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும்.
யோசேப்புக்கு சிறைச்சாலை தான், 13 வருஷம் சிறைச்சாலை. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை அலங்கரித்தார், உயர்த்தினார். சொல்றேன், இன்னைக்கு தேவன் உங்களை உயர்த்துகிறார், இன்னைக்கு தேவன் உங்களை அலங்கரிக்கிறார். இனி நீங்க உஷ்ணத்தை பார்க்க மாட்டீங்க. இப்ப தேவன் அதிகாரம் என்கிற அலங்காரத்தை தருகிறார். நல்லா குடிச்சுக்கோங்க. தேவன் உங்களை அலங்கரிப்பார் சொன்னேன், வானம் திறக்கப்படுது சொன்னேன். அதிகாரத்தை தந்து உங்களை அலங்கரிக்கிறார். என்ன அதிகாரம்? லூக்கா 10:19 சொல்லுது, சில சர்ப்பங்கள் இருக்குது, சில தேள்கள் இருக்குது, அதுக்கு கடந்து போராடிட்டு இருக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? சளி பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன சிஸ்டர் பண்ணுவீங்க? ஐயோ, உடனே போய் மருந்து மாத்திரம் வாங்கி டாக்டரை கூப்பிட்டு அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு ஒன்று சொல்லவா சிஸ்டர், இந்த சர்வீஸ் ஆரம்பிக்கிற நேரம் எனக்கு சளி பிடிச்சிருந்துச்சு. கட்சி படுத்து மூக்கு சீந்திட்டு தான் இருந்தேன். சுத்தி இருக்கிறவங்க கேட்டு பாருங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல பாருங்க, அவ்வளவுதான் சிஸ்டர், ஒரு நிமிஷம் இருக்கு. நான் சொல்றேன், நீங்க இன்னும் அனாலிட்டிக்ல வரனா அது கூட இல்லைங்கிற பாருங்க. இன்னைக்கு ஆரம்பிக்கிற நேரம் ஒரு 2 நிமிஷம் நான் மூக்க சீந்தி தும்மிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்ப இல்ல, இனி இல்ல அது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உடனே போய் இப்ப நான் சளி பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கர்ச்சிப்பையும் வச்சுட்டு ஒரு மாத்திரையும் போட்டு உட்கார்ந்துட்டே இருந்தேன். சாகுற வரைக்கும் நான் உட்கார்ந்துட்டு தான். அடுத்த நிமிஷம் இதை என் தேவன் என்னை மாட்டுவார் நான் விசுவாசித்தேன். தேவன் என்னை மாற்றினார். அதான் சொல்றேன், வியாதி என்கிற சர்ப்பத்தை மிதிப்பீர்கள், கடன் பிரச்சனை என்கிற சர்ப்பத்தை மிதிப்பீர்கள், சர்ப்பத்தை மிதிப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், சத்துருவனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எதுவும் என்னை சேதப்படுத்த சொல்லுங்க. எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. அதிகாரத்தை கொடுத்து அலங்கரிக்கிறார். நான் சொல்ல, நீயே போய் முடிச்சிரு, நான் ஏன் வரணும்? உனக்கிட்ட வரலாம். போராடுகிற இடத்தில் இல்லை, நீங்கள் சுதந்திரிக்கிற இடத்தில் இருக்கிறீர்கள். மருந்தோட போராட வேண்டாம், மாத்திரையோட போராட வேண்டாம், டாக்டரோட போராட வேண்டாம். டெய்லி போன் பண்ணி, டாக்டர் என்ன பண்ணணும்? மெடிக்கல்கார எல்லா மெடிக்கல் சுத்தி ஊர்ல இருக்கிற எல்லா மெடிக்கல் ஷாப் நம்பர், போன் நம்பர் தெரியும் சார். இந்த மெடிசன் வந்து கூப்பிடுங்க சார். அந்த லெவலுக்கு இருக்கு. மெடிசன் கூட மெடிக்கல் ஸ்டோர்ல இல்ல, அந்த லெவலுக்கு இருக்குது ஜனங்கள். மெடிக்கல் ஸ்டோர் நம்பரு, டாக்டர் நம்பரு, எல்லா மெடிக்கல் மாத்திரை பேரும் தெரியுது. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நமக்கு வந்தாலும் அதை சரி பண்ண தெரியும். அடுத்த செகண்ட்ல தேவன் அதை மாற்றுவார்னு தெரியும். சொல்ற, நீங்க இன்னும் பிரசனத்துல வந்தீங்கன்னா ஒண்ணுமே வராதுங்க, ஒண்ணுமே வராது. எல்லாம் உங்க காலுக்கு கீழே, எல்லாம் உங்க காலுக்கு கீழே. எனக்கு சில பிள்ளைங்கள் எல்லாம் தெரியும். காய்ச்சல் வந்து என் கூட இணைஞ்சிருக்கிற பிள்ளைங்க, இந்த மினிஸ்ட்ரியில இணைஞ்சிருக்கிற நம்முடைய நம்ம ஸ்பிரிச்சுவல் சன் அண்ட் டாக்டர்ஸ், நம்முடைய பிள்ளைகளை தெரியும். ஒரு வியாதி கூட வந்ததில்லை இதுவரை. நம்ம மேல இருக்கிற அந்த அபிஷேகம் அந்த பிள்ளைங்க மேல இருக்கு. நம்ம கூட இணைஞ்சிருக்கிற பிள்ளைங்க மேல, நம்ம கூட மினிஸ்ட்ரியில இணைஞ்சிருக்கிற பிள்ளைங்க, அந்த அனாயிட்டிங்ல கட்டப்பட்ட பிள்ளைகள் வியாதியே இல்லைங்க, வியாதியே இல்லாம வாழ்றாங்க. சொல்ற, வியாதியே இல்லாம வாழ முடியும், இந்த பூமியில வாழ முடியும். அதான் வசனம் சொல்லுது, நீ சர்ப்பத்தை மிதிப்ப, தேளை மிதிப்ப, சத்துருவின் எல்லா வல்லமை, இந்த வியாதி என்கிற சத்துருவின் எல்லா வல்லமைகளை மேற்கொண்டு அதிகாரத்தை கொடுக்கிறேன், ஒண்ணு சேதப்படுத்தாது. லூக்கா 10:19 சொல்லுது, ஒண்ணு சேதப்படுத்தாது. ஒண்ணுமே மனிதன் ஒண்ணு சேதப்படுத்த முடியாது. குடும்பத்தை பிரிக்கிற மாமனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், சில மனிதர்களா இருக்கலாம். ஒண்ணு சேதப்படுத்தாது. நீ நல்லா வாழ்வ, நீ நல்லா இருப்ப. எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. நமக்கு இன்னைக்கு பயம். ஆண்டவர் எனக்கு அதிகாரத்தை தந்து என்னை அலங்கரிச்சு வச்சிருக்கிறாரு, ஆனாலும் பயம். ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படுறதுக்கு நான் ஆவியை தரல, நீ திரும்ப நீ பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தரல, அப்பா பிதாவை கூப்பிடுறதுக்கு உனக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கு. ரோமர் 8:15 சொல்லுது, இந்த வியாதியை பார்த்து பயப்படுறதுக்கோ, இந்த சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுறதுக்கோ, இந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கான ஆவி இல்ல. உனக்கிட்ட இருக்கிறது என்னுடைய ஆவி இருக்குது. ஏன் ஆவி உனக்குள்ள இருக்குது. இது அப்பா பிதாவை கூப்பிடுற ஆவி, தேவ ஆவி, அப்பா பிதாவை கூப்பிடுகிற ஆவி. தானியேல் சொல்றாரு, கொஞ்ச நாள் நான் பயந்து போய் வியாதிப்பட்டு இருந்தேன்னு சொல்றேன். கொஞ்ச நாள் நான் பயந்து போய் வியாதிப்பட்டேன். பயம் வந்துருச்சுன்னா வியாதி வந்துடும். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. எல்லாத்துல இருந்து வெளியே வருவீங்க சிஸ்டர். இந்த பூமியில ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு கணவனை தந்திருக்கிறாரு, ஒரு மனைவியை தந்திருக்கிறாரு, பிள்ளைங்களை தந்திருக்கிறாரு. இந்த பூமியில உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா அதுக்கான தேவைகளை சந்திக்காமல உங்களை கொண்டு வந்திருப்பாரு. கையேந்திர மாதிரி அவங்களை வச்சிருப்பாரு. ஏன் நீங்க கையேந்தினீங்க தெரியுமா? ஏன் நீங்க போய் கடன் வாங்கினீங்க தெரியுமா? உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. இந்த சூழ்நிலை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதனாலதான் நீங்க கடன் வாங்கினீங்க. நான் சொல்றேன், உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கிற வேளையில எதுவுமே உங்களை மூழ்கடிக்க முடியாது. எதுவும் மூழ்கடிக்க முடியாது. எதுவுமே பயப்படவே மாட்டேன். இப்ப கடன் வாங்கினீங்க. ஆரம்பத்துல வாங்குறது நல்லா இருந்துச்சு தானே? ஏன் அந்த இடத்துல தேவனை நம்பல? நல்லா கொஞ்சம் முதல்ல 1000 ரூபாய் கடன் வாங்கினீங்களா? தேவனை நம்பல.
10,000 ரூபாய் கடன் வாங்கினீங்க, இன்னும் நம்பல. 50,000 ரூபாய் கடன் வாங்கினீங்க, இன்னும் நம்பல. இப்ப லட்சக்கணக்குல கோடி கணக்குல கடன் வந்துருச்சு. இப்ப நம்புறீங்க, நான் சொல்றேன், இப்ப நம்புறீங்க. இப்போ ஆண்டவர் அதை மாத்த முடியும். இப்ப எல்லாம் தலைக்கு மேல வந்துருச்சு, ஆனா ஆண்டவரால அதை மாத்த முடியும். நான் சொல்றேன், ஆரம்பத்திலே இதை முடிவு பண்ணி ஆண்டவரே ஆரம்பத்திலே இதை விசுவாசித்து கடன் வாங்காதீங்க, ஆரம்பத்திலே சரியாயிருங்க. எனக்கெல்லாம் சில சூழ்நிலை, எனக்கு ரெண்ட் தான் சிஸ்டர் பிரச்சனை, பயங்கரமான ரெண்ட் கொடுக்கணும், ஃபேமிலி இருக்குது, குழந்தை இருக்கா, மனைவி இருக்குது, எனக்கு எவ்வளவு நிறைய செலவுகள் இருக்குது. சர்ச்சை ரெண்ட் தான் நமக்கு பெருசு. கரண்ட் பில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசி எல்லாம் கொடுத்து பாத்தீங்களா, கரண்ட் பில் எல்லாம் ஹெவியா இருக்கும் பாருங்க. அப்போ இந்த சூழ்நிலையில எனக்கு ரெண்ட் கொடுக்குற அன்னைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன், யார்ட்டையுமே கேட்க மாட்டேன். நான் ஆண்டோட சமூகத்துல உட்காந்து ஃப்ரீயா பண்ணுறேன். 10ஆம் தேதி ரெண்ட் கொடுக்கணும் சிஸ்டர், சர்ச்சை ரெண்ட் 10ஆம் தேதி வரைக்கும் வரவே வராது. கவலை பதட்டப்படவே மாட்டேன். ஏன்னா தெரியும், அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், எப்படினாலும் வரும், எப்படினாலும் நடக்கும். நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்துருகிறேன், அதுதான் அப்பாவின் ஆவி. என் மேல நம்பிக்கை. எதை குறித்து கவலைப்படாத, எதை குறித்து கவலைப்படாத. எனக்கு சொந்த சர்ச்சு கட்டணும், பதட்டப்படவே இல்லை. ஆண்டவர் ஒரு ஏற்ற காலம் வச்சிருக்காரு, கட்டி தருவார். ஃப்ரீயா உட்கார், ஃப்ரீயா கொஞ்சம். இப்ப இந்த வாடகை பில்டிங்ல தானே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா உட்கார், ஜாலியா உட்கார். சீக்கிரத்துல சொந்த சர்ச்சை கட்டி தருவார். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்போம். போராடணும், ஐயோ சொந்த சர்ச்சை வரலையே, இவ்வளவு வாடகை கொடுக்குறேன்னு, இவ்வளவு அது பண்றேன். பதறாத. ஆண்டவர் எல்லாம் ஒரு நாள் வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன், எதை குறிச்சு பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கடன் வாங்காதீங்க, இனி கடன் வாங்காதீங்க. இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு செழிப்பு திறக்கணும்னா, வானம் உங்களுக்கு திறக்கணும்னா, ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கணும்னா, கடன் வாங்காதீர்கள். இது எச்சரிக்கை இல்லை, கட்டளை. நல்லா சொல்றீங்க, கடனே வாங்கிறாதீங்கிறேன். கடனே வாங்குது அழிச்சிரும், நாசம் பண்ணிரும். ஒருத்தன் உங்களை மதிக்க மாட்டான். கடன் வாங்கினவனுக்கு நீங்க அடிமை, வசனம் அதை தான் சொல்லுது. கடன் வாங்கினவனுக்கு நீங்க அடிமை தான் வசனம் சொல்லுது. கடனே வாங்கிறாதீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அறிவே இருக்க மாட்டேங்குது. ஏன் போய் ஏதாவது வாங்கிடலாமா, எடுத்துடலாமா, கேட்டுடலாமா? வாங்கி என்ன செய்ய போற? கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, ஆண்டவர் தருவார். நிதானமா இருங்க, கொஞ்சம் ஃப்ரீயா. பதட்டம் தான் கடனை வாங்க வைக்குது. ஆண்டவர் தருவார். நான் சொல்றேன், லோன் கூட எடுக்கக்கூடாது, இஎம்ஐ கூட எடுக்கக்கூடாது. மொபைல் வாங்குறது இஎம்ஐ எடுக்கக்கூடாது, வீடு இஎம்ஐ, லோன் எதுவுமே இல்லை. நான் சில ஊழியர்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன், லோன் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் தர்ற வரைக்கும். சென்னையில் ஒருத்தர் 100 கோடிக்கு சர்ச்சை கட்டி இருக்கிறார், கடன் வாங்கியா கட்டினாரு. ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் அமைதி, ஆண்டோட பிரசன்னத்துல உட்கார்ந்துருந்தார். ஆண்டவர் தந்தாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் தருவாருங்க. அமைதியோடைய சமூகத்துல உட்காருங்க, பிரசன்னத்துல உட்காருங்க, பதறாதீங்க. கணவன் பிரிச்சுட்டு போயிட்டாங்க, மனைவியை பிரிச்சு, பதறாதீங்க. வரும். எங்க போயிருவாங்க? உங்க கூட தான் இருப்பாங்க. யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. நீங்க என்னைக்கு இந்த பதறாத வாழ்க்கையில இருக்கீங்களோ அன்னைக்கு வந்துருவாரு. என்னைக்கு இந்த 100% பிலீவ் வந்து, என் கணவனை யாரும் பிரிக்க முடியாது, இவர் எனக்கானவர், நாங்க 2 பேரும் ஒரே சரீரம், என் பிள்ளையை பிரிக்க முடியாது, அப்படி இது எனக்கான சொத்து. சிலருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை, எனக்கான சொத்துன்னு பதறாம உட்காருங்க. ஆண்டவர் தருவாரு, எல்லாத்தையும் தருவார். நிதானமா இருங்க, அலங்கரித்து உங்களுக்கு தருவார். அதான் சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு உனக்கு நான் அடிமையின் ஆவியை தரல. பயப்படுறதுக்கோ இல்ல அவிசுவாசப்படுறதுக்கோ அடிமைத்தன ஆவியை தரல. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கான புத்திர சுவிகாரம். பிள்ளை, நீ என் பிள்ளை, என் இருதயம் உன் இருதயம், என் இருதயம். அப்பான்னு கூப்பிடுறதுக்கான ஒரு புத்திர சுவிகாரத்தை நான் தந்திருக்கிறேன். அடுத்து சொல்லிருக்குது, ஆண்டவர் என்ன அலங்கரிக்கணும், உங்க சத்துருவை சிநேகிக்கணும். மத்தேயு 5:44 சொல்லுது, உன் சத்துருவை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை யாரா சபிச்சா அவங்களை ஆசீர்வதிங்க, சபிச்சு ஆசீர்வதிங்க. உங்களுக்கு பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, யாரா பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களை நிந்திக்கிறவர்களை, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு அதிகாரம் தந்தாருன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதிகாரத்துல என்ன அலங்கரிக்கிறேன்னு சொன்னேன்ல. இந்த அலங்காரம் என்னன்னா, சத்துருவை நேசிக்கணுமா, சபிக்கிறவன ஆசீர்வதிக்கணும். யாரா சபிச்சு ஆசீர்வதிங்க. சத்துருவை சிநேகிக்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. 2 டீம், சர்ச்சிலே 2 டீம், 3 டீம், 4 டீமா இருக்கு. சர்ச்சுக்குள்ளே ஆண்டவர் ஆராதிக்கிற இடத்துல 2 டீம், நீ பெருசா நான் பெருசா. சத்துருவை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்கள் துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்யறதுனால நம்ம இப்படி இந்த மாதிரி செஞ்சா நம்ம பரலோகத்துல தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறோமா. அப்போ ஏன் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரலன்னா, நம்ம நிறைய பேரை மன்னிக்கவே இல்லை. நான் சொல்றேன், எல்லாரையும் மன்னிச்சு. நான் சொல்றேன், மன்னிக்கிறது ராஜ குணம், மன்னிக்கிறது தேவனுடைய குணம்.
எப்படி தாவீது நடனம் பண்ணி, அது நடனம் பண்றது தாவீதின் குணமோ, அதே மாதிரி நான் உங்களை பார்த்து சொல்றேன், மன்னிக்கிறது தேவ குணம், அது ராஜாக்களின் குணம். ஒரு சூழ்நிலையில தாவீது ஒருத்தர் நிந்திச்சுட்டே போறான், ஒரு போடு அவனை போட்டு தள்ளி இருக்கலாம், மன்னிச்சுட்டே போறான். மன்னிக்கிறது ராஜாக்களின் குணம், மன்னிக்கிறது தேவனின் குணம். எல்லாரையும் மன்னிப்போம், எல்லாரும் நேசிப்போம். நான் என்ன சொல்றேன்னா, எப்ப நீங்க மன்னிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்ப உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த வைராக்கியம் வெளியே போகிறதோ, அப்பொழுது நீங்கள் தேவனின் புத்திரராய் இருக்கிறீர்கள். அப்படி சொல்லிட்டு சொல்லுது, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதி உள்ளவர், மலையை பொழிய பண்ணுகிறார். எல்லார் மேலே மலையை பொழிய பண்றான். அவன் தீயவன் தான், அவன் கெட்டவன் தான். அதிகாரம் என்கிற அலங்காரம். ஆண்டவர் சீசர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, அசுத்த ஆவிகளை துரத்துறதுக்கு அதிகாரம், சகல வேதிகளை துரத்துவதற்கான அதிகாரம். சகல வேதிகளை துரத்துற அதிகாரமும் நம்ம கையில தான் இருக்குது. ஊழியர் கையில தான் அதிகாரம் இருக்கு, அப்படி கிடையாது. தீர்க்கதரிசி கையில தான் அதிகாரம் இருக்குன்னு அப்படி கிடையாது. அதிகாரம் உங்க கையில இருக்குது, அதிகாரம் என் கையில இருக்கு. உங்க பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையா தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, இயேசு நாமத்துல இந்த வியாதி வெளியே போட்டோம், வெளியே போட்டோம். இந்த பிசாசின் வல்லமை வெளியே போட்டோம், வெளியே போட்டோம், வெளியே போட்டு வெளியே போட்டு ஜெபம் பண்ணுங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள். மார்க் 16:18 சொல்லுது, சர்ப்பங்களை எடுப்பார்கள், கடியாது. சாவுக்கு ஏதுவான யாது ஒன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அதிகாரம் என்கிற அலங்காரம். தேவன் சில அதிகாரத்தை எனக்கு தந்து என்னை அலங்கரிக்கிறார். பாருங்க, சாவுக்கு ஏதுவான யாதவன்றை குடித்தாலும் உங்களை சேதப்படுத்தாது. எப்படி? நம்ம நிறைய சாப்பிடுறது பாய்சன் தான் இருக்கு, ஃபுட் பாய்சன் தான் இருக்கு. சாப்பிட்ற அரிசியில இருந்து, குடிக்கிற பால்ல இருந்து எல்லாமே கெமிக்கல் தான். சாவுக்கு ஏதுவானதான் டெய்லி குடிச்சிட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்க சாப்பிட்ற பிஸ்கெட்ல இருந்து எல்லாம். ஆனா அதெல்லாம் நம்மளை சேதப்படுத்தல. எந்த இது காப்பாத்திச்சுது? தேவன் எனக்கு ஒரு அதிகாரம் என்கிற ஒரு அலங்காரத்தை தந்திருக்கிறார். இது எதுவும் என்னை சேதப்படுத்தாது என்கிற ஒரு அலங்காரம். எஸ், இந்த அதிகாரம் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னை அலங்காரம் பண்ணுகிறார், தேவன் என்னை உயர்த்துகிறார். அதிகாரம் என்கிற ஒரு அலங்காரத்தை தந்திருக்கிறார். சர்ப்பத்தை எடுப்பதற்கான வல்லமை, தேள்களை மிதிப்பதற்கான வல்லமை. அடுத்து பாருங்க, முதல்ல சொன்னேன் அலங்கரிக்கிறான்னு சொன்னேன், அதிகாரத்தை கொண்டு அலங்கரிக்கிறான்னு சொன்னேன். இப்ப பலவானா அலங்கரிக்கிறான். பலவான் வீக்கா இருக்கிற நம்மளை ஸ்ட்ராங் பண்ணி அலங்கரிக்கிறார். பிரசங்கி 7:9 சொல்லுது, நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கலாம் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். ஞானம் சொன்னேன் பாத்தீங்களா, ஆரம்பத்தில் சொன்னேன் பாத்தீங்களா, ஞானம். இப்ப உங்களை பலவான் ஆக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞானம் நம்மளை என்ன பண்ணோம்னா பலவானாக்குமா. பாருங்க, வியாதியை குறித்த அறிவு நம்மளை வீக் ஆக்கிறது. ஆனா தேவன் என்னை ஆரோக்கியமாக்குவார் என்கிற அறிவு என்னை பலவானாய் மாற்றுகிறது. இதே பாருங்க, இந்த தாவீது எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளை பலவானாக்கும். எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அன்னைக்கு சவுல் வந்து கோலியாத்தை மேற்கொள்ள முடியல. எல்லாரும் 40 நாளா போராடிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களால எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ தாவீது வராரு. அப்ப சவுல் என்ன பண்றாருன்னா, அவருக்கு இருந்த ட்ரெஸ், தன் வஸ்திரத்தை, சவுலோட வஸ்திரத்தை தாவீது கொடுக்குறாரு. வெண்கல சீரா, தலையில என்னென்னமோ கொடுக்குறாரு, கவசத்தை எல்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் போட்டுட்டு அவனால நடக்கவே முடியல. ஆனா இவன் ஒண்ணுல பழகிட்டு இருக்கிறான். இவன் எதுல பழகிட்டு இருக்கிறான்? இவன் கவன்ல பழகிட்டு இருக்கிறான். அவன் தன் தடியை கையில் பிடித்து 5 கூழாங்கல்ல எடுத்து அவன் என்ன பண்றானா அடிக்கிறான். அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த பழக்கத்துல இருக்கிறீங்களோ அது உங்களை பலவானாய் மாற்றும். அது எந்த பழக்கம்? நல்ல பழக்கங்கள். இவன் ஒரு பழக்கத்தை பழகி வச்சிருந்தான். இவன் கூழாங்கல் வச்சு அடிச்சு இவனுக்கு நல்ல ஒரு பழக்கம். இவன் அந்த கவன்ல வச்சு அடிச்சு இவனுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. இந்த நல்ல பழக்கம் என்ன பண்ணுச்சுன்னா, அன்னைக்கு கோலியாத்தை காலி பண்ண. நான் எனக்கு ஒன்று சொல்றேன், ஒரு நல்ல பழக்கம் என்கிற உங்க அதிகாரம் உங்களுக்கு உண்டாகட்டும். தேவனோடு இருக்கிற உறவு ஞானத்தை கொண்டு வரும், சகல நன்மைகளை கொண்டு வரும். அன்றைக்கு மோசே திக்குவாய் மந்தனாவுதான். அவனை தேவன் வெளியே கொண்டு வந்து அவனை பலவானாய் மாற்றினான். கிதியோன் பயந்தவன் ஆண்டவர் அவனை சொல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அனுபவம், சில அனுபவங்கள், தேவனோட உறவில் இருக்கிற அனுபவம், அவரோடு பேசுகிற அனுபவம். இந்த அனுபவங்கள் என் வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை செய்யும். இன்னைக்கு நான் உங்களை இப்ப ஆசீர்வதிக்கிறேன். ஏற்ற காலத்துல தேவன் இன்னைக்கு மலையை பொழிய பண்ணி எல்லா கடன் பிரச்சனையை மாற்றுகிறார். உங்களுக்குள்ள ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்து, உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை அலங்கரிக்கிறார். எசேக்கியா அநேக ஆசீர்வாதங்களை அலங்காரமாய் வைத்திருந்தான். அதே போல் தேவன் உங்களை அலங்கரிக்கிறார். ஞானத்தை கொண்டு உங்களை அலங்கரிக்கிறார். ஞானம் வந்தாலே எல்லாம் வந்துடும். சாலமோனுக்கு ஞானம் வந்துச்சு.
சகலமும் வந்தது. அவருக்குள் எல்லாம் இருக்கிறது, இயேசுக்குள் எல்லாம் இருக்கிறது. எகிப்தில் அன்னைக்கு பஞ்சம் இருந்துச்சு. ராஜா கை காட்டுறார். யார கை காட்டுறார்? யோசேப்பை கை காட்டுகிறார். விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள இருந்தது. அவன் காவல் கிடக்கில் இருந்து அவனை வெளியே கொண்டு வந்து தேவன் அவனை அலங்கரித்தார். அதே போல் தேவன் என்னை அலங்கரிக்கிறார். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை அடைக பண்ணுகிறவர், கர்த்தர் உயர்த்துகிறவர். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை உயர்த்துகிற கர்த்தர். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லிட்டே இருக்கு. விசுவாசிக்கிற பிள்ளை ஆமென் சொல்லிட்டே இருக்கு. எஸ், என்னை அன்றைக்கு ஓரேபில மறுதலித்த இந்த மோசையை தேவன் வெளியே கொண்டு வந்தார். ஓரேபில் இருந்து வெளியே கொண்டு வந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், தேவன் உங்களை இந்த வேதியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். ஓரேபில் இருந்து தேவன் அவனை வெளியே கொண்டு வந்து அவனை தலைவனாய் மாற்றினார், மீட்பனாய் மாற்றினார். எப்படி அந்த காவல் கடங்களில் இருந்து யோசேப்பை அலங்கரித்து அவனை சவரம் பண்ணி அவனுக்கு ராஜாவின் வஸ்திரத்தை கொடுத்து ராஜாவின் மோதிரத்தை கொடுத்து அலங்கரித்தார்களோ, அதே போல் தேவன் என்னை அலங்கரிக்கிறார். பரிசுத்தம், பரிசுத்தம் என்னை அலங்காரமாய் மாற்றுகிறது. ஆலயத்தின் அலங்காரம், எல்லா எதிர் வல்லமைகளை மாற்றி தேவன் என்னை அலங்கரிக்கிறார். அன்னைக்கு எஸ்தர் 12 மாதம் அந்த கன்னியமடத்தில் வைத்து அவள் சுத்திகரிக்கப்பட்டாள், ஜோடிக்கப்பட்டாள். நடந்தது என்ன? 12 மாதங்களுக்கு அப்புறம் அவள் ராணியாய் மாறுகிறார். விசுவாசிக்கிறவளை ஆமென் சொல்லுங்க. 127 நாட்டுக்கு அவள் ராணியாய் மாறினாள். அதே போல ஆண்டவர் என்னை உயர்த்துகிறார். உன்னதப்பட்ட 6:4-10 சொல்லுது, என் பிரியமே நீ திர்ஷாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கொடியுமானவள், சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் கொடியை போல் கொடியுமானவள், அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? ஆண்டவர் என்ன உதிக்க வைக்கிறார், கொடியை போல் பறக்க வைக்கிறார். ஆண்டவர் என்னை சௌந்தரியமாக மாற்றுகிறார். ஆண்டவரின் வியாதியை மாற்றி என்னை சௌந்தரியமாக மாற்றுகிறார். அன்னைக்கு யாக்கோபே, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவை, அவைகள் பரவி போகிற ஆறுகள், வாசனை வீசுகிற சந்தன மரம், கர்த்தர் நாட்டின கேதுரு மரம். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவன் ஏதேனில் வருகிறார். ஏதேன் இன்னைக்கு என் வீடாய் மாறட்டும். ஏதேனில் அங்கே அந்த ஆற்றில் பொன் விளைகிறது, ரத்தினங்கள் விளைகிறது. தேவன் சகல அதிகாரத்தையும் கொடுத்து சத்துருக்களை ஒண்ணுமில்லாமல் பண்ண, சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை எனக்கு தந்து, சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தந்து, எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. நீங்க உங்களை பார்த்து நான் சொல்றேன், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இன்றைக்கு சேதப்படுத்தின எல்லாம் பல மடங்கு திரும்ப வரப்போகிறது. 7 மடங்கு திரும்ப வரப்போகிறது. தேவன் உங்களை அலங்கரிக்கிறார். எந்த மாற்றமும் அல்ல. தேவன் உங்களை அலங்கரிப்பது நிச்சயம். பலத்தினால் அலங்கரிக்கிறார், பலவானாய் அலங்கரிக்கிறார், ஆரோக்கியத்தில் அலங்கரிக்கிறார், ஐஸ்வர்யத்தில் அலங்கரிக்கிறார், உயர்வில் அலங்கரிக்கிறார். யாராலையும் இதை தடுக்க முடியாது. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கப்பட்டு நான் இப்ப ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். நீங்க இந்த வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக, இந்த வார்த்தையை தேவன் என்னை அலங்கரிப்பதற்காக தான் இந்த வார்த்தையை பேசினார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள், உங்க பொருளாதாரத்தை விதையுங்கள். உங்க காணிக்கைகளை, தசமபாகங்களை விதையுங்கள். விதைக்கிற நம்பர், கொடுக்கிற நம்பர், காணிக்கைகளை கொடுக்கிற நம்பர் 9042550929 9042550929. இந்த நம்பருக்கு பொருளாதாரத்தை விதையுங்கள். விதைக்கிறவர்களுக்கு விதை பெருகும், உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் தேவன் பிரியமா இருக்கிறார். அவன் கொடுக்கிறவர்கள் சோதித்து பாருங்கள், மனத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறாரு. விதைச்சு பாருங்க, சோதிச்சு பாருங்க, மனத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்ப நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். இயேசு நாமத்துல இன்றைக்கு இணைந்த இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்துல இந்த பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஆண்டவரே, இவர்கள் தடைகள், இவர்களுக்கு என்னென்ன தடைகள், இவங்க அலங்காரமாய் மாறுவதற்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகளை மாற்றி உடைந்த நீ அலங்காரமாய் மாறுவாய். உடைந்த இவர்கள் வாழ்க்கையை நீர் அலங்காரமாய் மாற்றுவதற்காக நன்றி டாடி. ஆண்டவரே, உயர்வுகளை இவர்கள் பார்க்க போறதற்காக நன்றி. அந்த ஞானம் உண்டாகட்டும். தேவன் வைத்திருக்கிற உயர்வை பார்ப்பதற்கான ஞானம் உண்டாகட்டும். தேவன் என்னை அலங்கரிப்பதற்கான வைத்திருக்கிறார் அந்த ஞானம் இவர்களுக்கு உண்டாவதாக. சகல நன்மைகளும் வரட்டும். உயர்ந்திருப்பார்கள், வாழ்ந்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள், ஆரோக்கியமே வாழ்வார்கள். இவர்கள் மேல இன்னைக்கு உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன். இவர்கள் மேல இன்னைக்கு உங்க முத்திரையை நான் போடுறேன். ஜீசஸ், சகல நன்மைகளும் இவர்களுக்கு வரட்டும். வானத்தின் பல கனிகள் திறந்ததுக்காக நன்றி. வானத்தின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு திறந்ததுக்காக நன்றி. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் உயர்ந்த நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.